ராக்கெட் லேஸ் வைட்ஸா பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கணுன்னா என் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். சரி வாங்க கேம் பிளேக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே போட்டோம். வெயிட் பண்ணுங்கள், கேமுக்குள்ளே போயிட்டுருக்கேன். இந்தா போயிட்டே இருக்குது. வெயிட் பண்ணுங்கள் கைஸ், வெயிட் பண்ணுங்கள். இந்தா பாதி உள்ள போயிடுச்சு, அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் தான் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. சரி அடுத்து மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லைங்க, ஃபஸ்ட்டு சவுண்டை குறைச்சிக்குவோம். எங்கடா ஆப்ஷனை காணா. நான் வந்துருச்சு, நில்லுங்க குறைச்சிக்குவோம். அதுக்கடுத்து கேம் பிளேக்குள்ளே போவோம். குறைச்சிட்டேங்க. அடுத்து வாங்க கேம் பிளேக்குள்ளே போவோம். சரி காய்ஸ், நம்ம டீம் இன்வைட் பண்ணியிருக்காரு. என்னென்னு கேட்போம். காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? போன பாட்டில் தான் வந்துருப்பேன். போன பாட்டு பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. சரி நில்லுங்க, ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டபுள்ஸ் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னும் ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணல, அப்புறம் தான் ஆட் பண்ண போகிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. இன்னும் இதுதான் கைஸ் பார்ட் 1, டபுள்ஸுக்கு பார்ட் 1, கேம் பிளேயில் பார்ட் 3. அவன் கிக் அவுட் அடித்தான், வெளியே அமுச்சு விட்டேன், என்னன்னு தெரில. சரி வாங்க டபுள்ஸ் போய் விளாட்லாம். இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் கேமுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 2 செகண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், மேட்ச் கிடச்சிருச்சு. சரி வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். நான் போய்கிட்டுருக்கோம் கைஸ், கேமுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் கைஸ், உள்ளே வந்துட்டோம். மேட்ச் ஸ்டார்ட் ஆக இன்னும் 3 செகண்ட் இருக்குது. 3, 2, 1 கைஸ். டக்குன்னு போய் அடிக்கலாம்னு பார்த்தேன், ஆனால் நான் முன்னாடி இல்லை, பின்னாடி தான் இருக்கேன். என் டீமை தான் கைஸ் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னன்னு தெரில. கைஸ் டீமெட் அடிக்க மாட்டேன், என்னன்னு தெரில. ஏன்னா கைஸ் அவனை கோல் கிட்ட கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். டேய் தட்டுறா கைஸ், தடுத்துட்டான். இப்போ எனிமி டீம் கோல் போஸ்ட் பக்கத்தில் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். கைஸ் திரும்ப வந்துருச்சு கோல். அவன் தட்டி விட்றான் டீமெட்டு, டக்குன்னு போயிட்டுருக்கு. கைஸ் கோல் அடிச்சிருவான். கைஸ் மன்னிச்சிருங்க, வாய்ஸ் இருக்க ஆன் பண்ணாமலே நான் வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் மெண்டல் மாதிரி. வாங்க கேம் பிளேக்குள்ளே போவோம். அடுத்து மெண்டல் தரமாக பேச போகிறேன். பாட்டு கைஸ், இது என்ன கைஸ் டீம் மெண்டல் மாதிரி இருக்கியா? பாட்டு கூட அடிக்கும். இவன் நாயோட மோசமாக இருக்கான். ஒருவேளை ஜாம்பியாக இருப்பானோ? ஜாம்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்க, கொண்டு போயிட்டுருக்கேன் அவனே கோல் கிட்ட. டேய் ஜாம்பி நாயை ஓடுறாங்க இது. கைஸ் கோல் போட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேய் டேய் கைஸ், நாய் சாரி சொல்லுது. டேய் பண்ணாடா, என்னடா பண்ணுற? டேய் அடுறா கைஸ், பிளாப்பர் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. டேய் மென்னாங்க அடிக்கிறியா இல்லாட்டி என்னடா பண்ணுற? டேய் பரதேஷ் நாயை அடிச்சு சொல்ல மாட்டியா? சனி பண்ணு. டேய் சைத்தான் கூட ஒழுங்காக அடிக்கும்டா, நீ அடிக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லலை, தட்டி சரி கைஸ். இப்போ மறுபடியும் மெண்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நானே கோல் எடுத்து விட்டேன். என்னை நானே நாய் நிறுத்திட்டீங்களா? நாயா எப்படி இருக்க? கைஸ் டீமெட்டு முன்னாடி நிற்கிறேன் நாய். இந்த நாய் என்னோட போகும் தெரியல. சைத்தானு திருக்கு பரவேசி நாய் என்னோட போகும் தெரியல. டே பண்ணாடா நாயை, நாய் சுத்து போன நாயை சுத்து நல்லாவே இருக்க மாட்டேன். கோல் அவங்களுக்கு அடிச்சு விடுறது, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமாக போகலாம். கைஸ் சாரி நிறைய பேர்டு வச்சு பேசிக்கிட்டே இல்லை, ஸ்கூல் வச்சு போயிட்டு. சரி மனுஷங்க வாங்க மறுபடியும் நான் நார்மலாக வச்சுட்டு போகிறேன். இப்போ நம்ம கோல் போஸ்ட்டுக்கிட்ட போயிட்டுருக்கோம். கோல் போஸ்ட் பக்கத்தில். சரி கைஸ், கோல் போஸ்ட் வந்து நம்ம கோல் போஸ்ட் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் போயிட்டு பக்கத்தில் வந்துச்சு. அவனுக்கு பூஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி இதனால அவங்க வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம டீம் விட்டு ரொம்ப சுத்தமாக பண்ணாதனால நம்ம போயிட்டோம். நம்ம டீம் விட்டும் காரணம் ஆகிடுச்சு. கைஸ் டீமை அடிச்சு மூடிக்காச்சு. சரி வாங்க அடுத்த கேமுக்குள்ள போவோம். போயிட்டுருக்கோம். நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று வந்துச்சு, அதான் பார்த்துட்டு வந்தோம். ஒரு ஷாட் தான் கைஸ் அடிச்சிருக்கேன், வேறு திரும்ப நான் பண்ணுறேன் கைஸ். ஒரே ஒரு ஷாட் தான் அடிச்சிருக்கேன். சரி அடுத்த மேட்ச்குள்ளே போகலாம். சரி வாங்க பார்ப்போம். என்ன கைஸ் போக மாட்டேங்க டக்குன்னு பத்தாயிடுச்சு கைஸ். சரி ரெண்டு ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டபுள்ஸ்
ஃபஸ்ட்டு ஒன்றாகும் அப்படி பிடி டக்குன்னு பிடி இப்போ 3 பேர் விளாட்றது அதுதான் அடுத்து படத்துக்கு நினைக்கிறேன் அதுதான் போடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு ப்ரியோ போய் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டேன். என்னன்னு சொல்லுங்க நீங்கள் கொஞ்சம் வரமா பவர் பண்ணிங்கன்னா போட்டுருங்க கரெக்டாக இருந்தேன் அது கடந்துச்சுன்னா மெசேஜஸ் மேலே இருக்கும்போது செட்டு போவாங்க. இப்போதான் இந்த நாளைக்கு என்ன டீட் பண்ணாங்க வாங்கிடுச்சு. அப்போ எனக்கு பிரச்சனைனா இந்த வீட்டுலாம் யூஸ் பண்ணிட்டேன் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் போகிறாங்க. அதில் கூட நானே அடிச்சு கொடுத்துட்டேன் எங்களுக்கு சரிதான். இது வந்து போனால் வச்சு எஸ்கே போயிட்டாங்க. ரெட் கோல் தான் அது நானை கட்டி நம்ம திரும்ப அடிச்சிடலாம். அதில் கட்டிட்டாங்க பரவாயில்ல நடிப்பாங்க தமிழ் கழிச்சு கண்டினியூ பரவாயில்ல இந்த மாதம் டீம் பரமாலாம் உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் எப்படி வீடு பண்ணால் வீட்டில் மொத்தம் 3 மேட்ச் ஒன்றா கட்டணும் போடுவேன். 3 நிமிஷம் 10 நிமிஷம் 11 நிமிஷம் 11 நிமிஷம் பார்க்குவோம். அதான் கரெக்டாக 3 நிமிஷம் போடுவேன். போயிடுச்சு சரி சரி நம்மளோட எஃபர்ட்டை நம்ம போனோம் எஃபர்ட்டை போட்டோம் எஃபர்ட் போட்டோம் அந்த டீம் பட்டு ரொம்ப கல்யாணம் இருக்கும் நான் பேக் போகல. சரி நம்ம கோல் போஸ்ட் பக்கத்தில் வந்து டக்குன்னு படிச்சுக்கலாம் நாலு அடிச்சு விட்டோம் டக்குன்னு 4 அடிச்சு கரெக்டாக வந்துச்சு. நான் தடுக்கலாம் அடிச்சிட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம். சரி வேலை பார்த்தோம் இவ்வளவு இதில் ஜெயிக்கணும் நம்ம டக்குன்னு ஜெயிச்சாலும் மேலே டீமை படிச்சு கண்டிப்பாக நான் மேலே போய் என்ன எடுத்துப்பேன். இப்போ நம்ம எடுத்தோம் தெரியல தரமான அதில் கூட லாஸ்ட் டைம் நான் அடித்தாலும் ஓவர் டைம் வந்துட்டேன். இதில் கோல் அடித்தாலும் நான் வச்சுருக்கேன். கைஸ் இப்போ நம்ம கோல் போஸ்ட்டுக்குள்ளே 2 வரி பார்ப்போம். என்னன்னே தெரியல டக்குன்னு பவர் வந்துச்சு. டக்குன்னு நான் ஓட்டுக்கு வெளியே வந்துட்டு தடுத்து விட்டு மேலே பறிச்சு டக்குன்னு போய் கோல் போட்டு எப்பவும் நம்ம டக்கு பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் டக்கு நான் வீடியோ போட எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வீடியோ சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டுட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை தான் வீடியோன்னு. ஆனால் பார்ட் 2 போட்டோடனே 1 நாள் கழிச்சு நான் பார்ட் 3 போடுறேன். ஏன்னா கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து வியூஸ்லாம் ஏறுது. நிறைய பேர் பார்க்கணும்னு சொல்லி டக்குன்னு வீடியோ போடுறேங்க. ஷார்ட்ஸ் அதிகமாக போட தெரியாது கைஸ் எனக்கு. அதனால தான் வீடியோலேருந்து பாதி இதை கட் பண்ணி இப்படி ஷார்ட்ஸாக போடுவேன். சரி அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்த மேட்ச்சுக்குள்ளே போகுது ப்ளஸ் ஒரு சில வீடியோவில் தான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு லைக் எல்லாம் வீடியோ கேட்பாங்க கைஸ் ப்ளீஸ் கைஸ் லைக் பண்ணுங்கள். நான் போன வீடியோ போட்டேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சது நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அது உங்கள் இஷ்டம் கைஸ். ஆனால் ப்ளீஸ் சொல்லி கேட்பேன் ஒரு ஷார்ட்ஸ் அப்படி தான் கைஸ் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி மேட்ச்சுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ மேட்ச்சுக்குள்ளே நம்ம போயிட்டோம். நமக்கு டீம் மட்டும் கனெக்ட் ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. 3-2-1 சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கோல் வந்துச்சு. நம்ம கோல் பக்கத்தில் வந்துட்டோம். கரெக்டாக இனி வந்து தடுத்து விட்டு போட்டாங்க கைஸ். இது ஏன் மேலே தான் மிஸ்டேக். டீம் மட்டும் தான் நல்லா தான் அடித்தேன். ஆனால் நம்ம பூஸ்ட்டு காலி வச்சு டீம் மட்டும் இதே மேலே தான் மிஸ்டேக். சரி கைஸ் நம்ம அடிப்போம் கைஸ். நம்ம கோல் போஸ்ட் பக்கத்தில் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம தடுத்து விட்டோம் கைஸ். நம்ம தடுத்துக்கணும் டீம் விடாமல் நான் சரியாக பார்க்கல கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கமெண்ட் வாங்கி நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். இப்போ கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். யூடியூப்கிறாங்க இந்த மாதிரி யூடியூப்கிறாங்க சரி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கவலைப்படாதீங்க.
எனக்கு ரொம்ப 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 இருக்க முடியாது. சரி guys, நம்ம டீம் மட்டும் மறுபடியும் ஒரு கோல் போட்டான். ஃபஸ்ட்டு கோல் ஆஃப் த மேட்ச் போட்டாங்க. எனக்கு கோல் போஸ்ட் பாருங்களா guys, ஒரு சேவ் guys, 2 சேவ் கொஞ்ச நேரத்தில் 2 சேவ் அடிச்சிருக்கலாம் guys. தடுத்துட்டான் guys. ஃபஸ்ட் டீம் தடுத்துட்டுருவான்னு நினச்சேன், ஆனால் இருந்தாலும் அவன் அடிச்சுட்டான் எனிமி. சரி பரவாயில்ல, உங்கள் டீம் மட்டும் தான் மிஸ்டேக் கிடையாது. அவங்க அடிச்சுட்டாங்க, டீம் தடுக்கலாம் ட்ரை பண்ணால் பரவாயில்லைங்க. நல்ல எஃபெக்ட் தான் நம்ம கேட்கலான்னு நினைக்கிறாங்க. ஓப்பனாக சேர்க்கணுமான்னு தெரியல. சரி பார்ப்போம். கோல் போஸ்ட் பக்கத்தில் வந்துட்டு பற கேட்டாங்க. நம்ம அடுத்து மறுபடியும் போய் அடிக்கலாம். டீமெட்டை கொண்டு போய் தான் லாஸ்ட் இடத்துல அடிக்கலாம்னு பார்த்தேன். டீமை கொண்டே போகலாம் கைஸ். இப்போ கூட அடிச்சுருங்க. அவன் தடுத்து விட்டாங்க என்ன ட்ரெயின் தெரியல கைஸ். எப்போது இது இல்லைன்னா ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா ஏதாவது எனக்கு நெட்ஒர்க் கனெக்ஷன் இஷ்யூவாக இருந்தால் மட்டும் தான் ஒரு நாள் லேட் ஆகுங்க. சரி நீங்கள் இன்னும் சரி நாங்கள் வீடியோ பண்ணுவோம் ஃபுல்ல சரி பக்கம் வீடியோ பண்ணுவோம் காய்ஸ். இவ்வளோ கூட பற்றிட்டாங்க மறுபடியும் நான் எடுத்துட்டேங்க. சாப்பிட்டு எத்தனை பண்ணுறாங்க ஸ்டீம் பக்கம் எனக்கு படிக்கிறீங்களா அவங்களால சாப்பிட்டு மறுபடியும் அவளை டீமெட்டோட டீமெட்டுக்கு அடிக்கலை. சரி இதில் ஒரே பிரச்சனை என்னன்னா இதோட வீடியோ